உனக்கு அறிவு இருக்காயா? எவ்வளவு எதையாவது கொடுத்தா அது சந்திரமா சாணியான்னு கூட பார்க்காம பூசிக்கிறியா? நான் மட்டுமா பூசிக்கிட்டேன்? அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டிட்டு இருக்கானுங்க. பிராண்டுவ சேலைய கட்டிட்டு கழுத வந்து நின்னா கூட பல்ல அடிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுருவீங்களே. உன் பக்கத்துல இருக்கிறப்ப அதை பத்தி நினைப்பேன். அப்ப என்ன கழுதாங்கற? கண்மணி கமான் சார். சரி க்ளோஸ் அப்ல சொரியறா. இப்படி சொரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசிருப்பேனே. ஐயோ அந்த பள்ளி வாழமித்தியா வயசான காலத்துல இருந்து எடஞ்சல் போடுவானே. என்ன பண்ற? என்ன கேளு, எங்கயாவது ஒளிச்சுக்கையா? ஒரு ஐடியா, பக்கத்து ரூம்ல குதிரை இருக்கு, அங்க போய் ஒளிச்சுக்கையா? என்னது? நெல்லு குதிரையா? சீக்கிரம் போ. என்ன மாமா? தாய் மாமா. இந்த அளவுக்கு கூட்டியாந்தீங்க? ஒன்ன பாக்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குதிரை பாக்க வந்தேன். என்னென்ன இது? நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிற குதிரை விற்க போறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏன் மாமா இந்த அளவுக்கு குதிரை பாக்கணும்? உபயோகப்படுத்த போற நான் பார்க்க கூடாதா? என்ன மாமா சொல்றாப்ல? சரசு, குதிரை 150 ரூபாய்க்கு வித்து. அடியாத்தி 150 ரூபாய்க்கா? ஆமா, அந்த ஓட்ட குதிரை வேற எவன் வாங்குவான்? அதத்தான் நான் ஏற்கனவே வித்துட்டேனே. ஹவுஸ்ஃபுல்லா? சும்மா இருயா, இது என்ன சினிமா தியேட்டரா? ஆமா, யாருக்கு வித்த? அந்த முண்டக்கண்ணனுக்கு தான். யாரு? இந்த கிழிஞ்ச வாங்கிருக்கா? இப்போ எங்க இருக்காவ? குதிரைக்குள்ள தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூர் எடுத்துக்கிட்டு இருக்கானா? இது என்ன கிணறா? கீழ இருந்து மேல வரைக்கும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பேரம் பேசுறதே நான் தான். நீங்க தான் எனக்கு இந்த குதிரை கொடுக்கணும். 150 ரூபாய்க்கு தானே பேசுனேன், நான் 200 ரூபாய்க்கு பேசுனேனே. ஏங்க கொஞ்சம் வாங்க. இப்பவே கொஞ்சம் வாவா. வந்துட்டேன். ஏண்டா உன்கிட்ட தான் நெல்லே கிடையாது, உனக்கு எதுக்குடா குதிரை? அத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன? அதானே. எப்பா 200 ரூபாய் கொடு. எதுக்கு? குதிரை உனக்கு விலைக்கு வித்தாச்சு. இத நான் கையால தொட மாட்டேன், நீயே வாங்கிக்க. ஒரு பக்கெட் தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் நான் உபயோகப்படுத்தணும். குதிரையை தூக்கி அவன் தலையில வை. ஏண்டா இந்த மண்ணை கல்கத்தாவுக்கு அனுப்புனா? ஏண்டா ரசகுல்லா பண்ணத்தான். டே சும்மா வாங்கடா வாங்குறாங்களா? பொட்டு வச்ச சிங்காரி சிங்காரி, சிலு சிலுக்குற காத்து பட்டு கிளுகளுக்கு காஞ்சி பட்டு முந்தான பந்தாடும் ஒய்யாரி ஒய்யாரி. 18 வயசு காதி வாய் திறந்தா பொய்ய தாண்டி தளதளக்குற தக்காளியே பளபளக்குற பப்பாளியே. செந்தூர பொட்டு வச்ச சிங்காரி சிங்காரி, சிலு சிலுக்குற காத்து பட்டு கிளுகளுக்கு காஞ்சி பட்டு முந்தான பந்தாடும் ஒய்யாரி ஒய்யாரி. சொந்த புத்தி ஏதும் இல்லை, சொன்னாலும் கேட்பதில்லை. அடக்கம் என்ன வேலை அத மட்டும் சொல்லு புள்ள. பசங்க கூட்டத்துக்கு அக்கா ராணியே ஐயோ. மாடி வீட்டு திமிரு எல்லாம் மாமன் கிட்டே செல்லாது. 3 முடிச்சு போட்டு புட்டா சின்ன குட்டி அம்பேலு. கூற மேல ஏறினாலும் கோழி கோழி தான் நடி. வீரனுக்கு வீரன்தான் ஒன்ன அடக்கும் சூரன்தான். ஆம்பளைக்கு ஆம்பளை கொப்பனுக்கு மாப்பிள்ளை. செந்தூர பொட்டு வச்ச சிங்காரி சிங்காரி, சிலு சிலுக்குற காத்து பட்டு கிளுகளுக்கு காஞ்சி பட்டு முந்தான பந்தாடும் ஒய்யாரி ஒய்யாரி. தந்தன தந்தானன்னா 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 தந்தன தந்தானன்னா 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 தந்தான தந்தானன்னா தந்தான தந்தானன்னா
ஆம்புள்ளைய போல இங்கே பம்புகளை வளர்த்துக்கிட்டே ஆளு மட்டும் வளர்ந்து புட்ட அறிவுல வளரலையே. தெருவா சுத்தி வரும் சேர பாருடா. அழகு இருக்கிற தலகணத்துல குதிரைய போல் போராடா. அத அடக்கிட கடிவாளத்தை போட போறேன் நான் தாண்டா. ஊர கூட்டி மாலை சூட்டி ஊர்கோலம் போவேண்டி. சவாலுக்கு சவாலு நாங்க எதுக்கு தயாரு. வீசக்கிட்டே மோதாதே மூக்கு உடஞ்சு போகாதே. செந்தூர பொட்டு வச்ச சிங்காரி சிங்காரி. சிடு சிடுக்கிற காத்து பட்டு கிடுகிடுக்குது காஞ்சி பட்டு முந்தான பந்தாடும் ஒய்யாரி ஒய்யாரி. 18 வயசுக்காரி வாய் திறந்தா பொய்யை தாண்டி தளதளக்குற தக்காளியே பளபளக்குற பப்பாளியே. செந்தூர பொட்டு வச்ச சிங்காரி சிங்காரி. சிடு சிடுக்கிற காத்து பட்டு கிடுகிடுக்குது காஞ்சி பட்டு முந்தான பந்தாடும் ஒய்யாரி ஒய்யாரி. என்னது தலை போற விஷயமா? தலை போற விஷயம் இல்ல, மாடசாமி தேவர் தலை குனிகிற விஷயம். என்னையா சொல்ற? உங்க பொண்ண அந்த ராமு முதுகுல தூக்கிட்டு அலைகிறான், மூட்டை தூக்குற மாதிரி. என் பொண்ணு மேல அவன் கைய வச்சானா? எங்கயா அவன்? ஏரிக்கரைக்கு பக்கத்துல. என் பொண்ணு தொட்டவன் கைய துண்டா வெட்டுறான். எடுறாருவல. வந்த வேலை முடிஞ்சது. அநேகமா மாடசாமி தேவர் மாறுகால் மாறுகை வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். உன்னை தொட்டவன் கைய வெட்டாம விட மாட்டேன். அவர் என்ன தொட்டதுன்னு யார் சொன்னது? இந்த மாடசாமி தேவர் மகளை தொடறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? பின்ன அந்த வில்லங்க சொன்னானே, அந்த ஆளு 8க்கும் கூடுவான் 7க்கும் கூடுவான். விவஸ்தை கிட்ட வில்லங்க. அவன் பேச்சு கேட்டு வந்துட்டீங்களே. ஆஹா, டேய் உங்க எல்லாத்துக்கும் சொல்ற, என் பொண்ணு நிழல கூட ஒருத்தன் தொடக்கூடாது. தொட்டீங்க ஈரக்கொலை ஆத்துருவேன். வாங்கிட்டா வெட்டிதான் போயா. இவருக்கு மட்டும் இந்த அறுவடை தூக்க தெரியுமோ? எங்களுக்கும் தெரியும். வா தம்பி. நாம இவ்வளவு தூரம் கலாட்டா பண்ணீங்க, அவ அவங்க அப்பா கிட்ட பொய் சொல்லி ஏன் நம்மளை காப்பாத்தணும்? அண்ணே, ஒரு பெண்ணின் மனதை ஆராய்ச்சி செய்யாதே. அதன் ஆழமும் தெரியாது, அர்த்தமும் புரியாது. ஆமா, இவரு பெரிய பொம்பளை ஆராய்ச்சி நிபுணரு சொல்ல வந்துட்டாரு. வாயா முடியாட்ட ரத்மாலா, இப்படி கத்துறே நான் என்ன செவிடுனா? உங்ககிட்ட யாரா சொன்னா? நாய நாயாவா? பேய தலைவர, மக்கள் தொகையில ஒருத்தரை குறைச்சிட்டேன். அவ்வாரியோ சும்மா இருக்க மாட்டீங்களே. அவ ஏன் நம்மளை காப்பாத்தணும்? என்ன முத்தம்மா,
அங்க பிரதேசம் எல்லாம் பலமா இருக்கு, என்ன வேண்டுதல்? அது அது அந்த ஆத்தாவுக்கே தெரியும். தம்பி, யார் பேருக்கு அர்ச்சனை? அதுவும் அந்த ஆத்தாவுக்கே தெரியும். என்ன முத்தம்மா, பயமா? உன்னை துணிச்சல்காரி நினைச்சேன், ஆனா இப்படி பயப்படுற? ஆமா, நான் உன்னை தொடலேன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி ஏன் என்ன காப்பாத்தின? ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தது தெரிஞ்சா ஊர் பஞ்சாயத்துல உங்களை நிக்க வச்சு இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவாங்களே. அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல வேற என்ன இருக்கு? இதுக்காக அழுகுற? இந்த ஊர்ல உலகமே விரட்டினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்.